ஆடி மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நாகப்பஞ்சமியும் கருட பஞ்சமியும் கூட. ஈவினிங் போல் வீட்டு பக்கத்தில் இருக்க புத்து கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளோ பெரிய புத்து கோவில் இருக்கும். பூவு பால் முட்டையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி 2வது செவ்வாய்க்கிழமையும் கூட. என்னுடைய முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ வச்சுட்டேன். 6 வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனுடைய நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெத்தலையோட காம்புகளையும் கிள்ளிக்கிட்டேன். 6 அகல் விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றியிருக்கேன். என்னுடைய வேண்டுதலை சொல்லி 11 வாரத்துக்கு இந்த வெத்தலை தீபத்தை நான் போட போகிறேன். சிம்பிளான பிரசாதம் வச்சு ஊதுபத்தி காட்டி எளிமையான முறையில் என்னுடைய வழிபாட்டை முடிச்சிட்டேன். என்னால் முடியல முருகான்னு சொன்னோம்னா ஏன் முடியாது, உன்னால் செய்ய முடியும்னு சொல்லி நம்மளையே செய்ய வைக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான் தான். புத்து கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. வீட்டில் முருகப்பெருமானுக்கும் வழிபாடு பண்ணியாச்சு. ரொம்பவே திருப்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.